Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான குஸ்கா ஓபன் பாட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காம ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். அது ரெண்டும் நல்லா சூடேறி வந்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அடுத்ததா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். அடுத்ததா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி, 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. அடுத்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தயிர் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு நறுக்கின மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு நறுக்கின புதினா இலை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம குஸ்கா செஞ்சாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் சரி, ஸ்டவ் வந்து மிதமான தீயில் அந்த தாளிப்பு முடிகிற வரைக்கும் இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லா வரும். அடுத்ததான் நம்ம எவ்வளோ அரிசி சேர்த்துருக்கோமோ அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். எப்போவுமே நம்ம குக்கரில் வைக்கிறதோட ஓப்பன் பாட்டுக்கு வந்து தண்ணி சேர்த்து தான் வைக்கணும். நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுற சமயத்தில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவின அரிசியை சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்பப்போ இடையில கலந்து விடுங்க. இப்போ பாருங்க, அரிசி வந்து ஒரு 60% குக் ஆயிருக்கு. இப்போ மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கஞ்சா மட்டும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடியை திறக்காமல் விட்டுருங்க. 10 நிமிஷம் மூடி திறக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா தான் அந்த கஞ்சி எதுவும் இல்லாமல் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வரும். பாத்திரத்துலேயும் உங்களுக்கு அடி பிடிக்காது. நெய் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளற டைமில் நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு கூட நீங்கள் கலந்து விட்டு சர்வ் பண்ணலாம். சுவையான கமகமான வாசனையோட குஸ்கா எப்படி செஞ்சோன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் வச்சு சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.